நம்ம வாழ்க்கையில நமக்கு வர்ற பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், இதுலதான் நம்மளோட வெற்றி தோல்விகள் உள்ளதே தவிர பிரச்சனைகள் நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது இல்ல. உதாரணத்துக்கு கழுகை பத்தி நம்ம பார்க்கும்போது சுமார் இதனோட ஆயுட்காலம் 180 வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப சுலபமா சாதாரணமா 80 வருஷங்கள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் செத்துருமாமா. ஏன்னா அதனோட அலகுகளும் நகங்களும் இறைக்கவ முடியாம பலவீனப்பட்டு பசியினாலேயே அது செத்துரும். ஆனா சில கழுகுகள் இந்த நிலை உண்டான உடனே மேல ஏறி போய் ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்துரும். பலவீனமான நகங்களை பிச்சு போட்டுரும். சிதைவுண்ட சிறகுகளையும் பிச்சு போட்டுரும். அந்த அலக கற்பாறையில மோதி அடைச்சி அதையும் உடைச்சிரும். அதுக்கப்புறம் சில காலம் வெயிட் பண்ணும். அந்த வெயிட் பண்ண அந்த பீரியட்ல ஆண்டவர் அதுக்கு புதிய அலகையும் நகங்களையும் சிறகையும் அளிக்கிறாரு. அப்படி அந்த புதியவற்றை பெற்ற பருந்து மறுபடியும் 80 ஆண்டுகள் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. பலவீனங்களை ஜெயிப்பது என்பது என்னங்க? பருந்துக்கு அல்லது கழுகுக்கு எது பலவீனமா இருந்தது அப்படின்னாக்கா, அதனோட அலகுகளும் நகங்களும் தான் பலவீனமா இருந்தது. அதனால அது தன்னோட பலவீனங்களை தனக்கு முன்னாடி வைக்கல. அதை தூக்கி எறிஞ்சு விட்டது. காலப்போக்குல கர்த்தர் அவைகளுக்கு புதிய அழகையும் ரெக்கைகளையும் நகங்களையும் கொடுக்கிறாரு. ஆமாங்க, அதே போலதான் வேதம் சொல்லுது. தேவன் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது.